எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டுக்குள்ள நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும். ஹலோ, எங்கடா அவன்? தினேஷ் எங்கப்பா? குளிச்சிட்டு இருக்காரு. நீ யாரு பேசுற? நான் தினேஷோட பையன். தருணா? ஏய், நான் யாரு பேசுறது தெரியுமா? யோ ராஜா மாமா. யோ ராஜா மாமாவா? ராஜா மாமான்னு சொல்லு. அது என்ன யோ ராஜா மாமானா? கொப்ப மாதிரியே அகராதி. உங்க ஃப்ரெண்டோட பசங்க இந்த மாதிரி அகராதினா அவங்கள டேக் பண்ணுங்க இந்த கமெண்ட்ல. எப்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கும் போயிட்டு இவ்வளவு ஜாலியா இருக்கீங்க? தம்பி மூடிக்கிட்டு போங்க தம்பி, நான் அசிங்கமா கேட்ட போறேன். டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஒரு டயலாக் வருது, கெட்டப்ப மாத்தினாலும் கேரக்டரை மாத்த மாட்டேங்கிறானே. அது மாதிரி டெக்னாலஜி எவ்வளவா டெவலப் மாட்டேங்கிறாங்க. வந்து இது பண்றாங்க. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில அநியாயம் பண்றானுங்க. காப்பாத்துறது ரொம்ப சிரமம். 2019, 17 அப்படிலாம் செம்ம ட்ரெண்டிங்கான வீடியோ அதெல்லாம். திரும்ப போன இடத்துல காலிங் பெல் அடிச்சு வச்சிருக்கிறான். பயத்துக்கு இங்க இடம் இல்ல, ஒரே முடிவு ஒன்று, ஜெயிக்கணும் இல்ல சாகணும். அடே சாமி, எனக்கெல்லாம் டர்ராயிருங்க இங்க எல்லாம் வந்து எப்படி போனா. ப்ரோ ஆக்சிடென்ட்லி பிளேடு ராங் இன்ஸ்ட்ருமெண்ட். என்ன பண்ணாரு? In nomine Patris et Filii et Spiritus Sancti. ஐயோ பாவம். His girlfriend first kiss யார் கூட? That boy Seaman. பாவம் அந்த பையன். சாப்பிடுறதுங்கிறது நம்மளுடைய ருசிக்கு தான். அது ருசியில போய் ஜீரணமாய் போயிடும் இல்லைங்களா? நான்வெஜ் சாப்பிட்டாலும் நிறைய பேர் குளிச்சுட்டு தான் கோவிலுக்கு வராங்க, குளிச்சுட்டு தான் போகணும். ஒண்ணு, தலை குளிக்கணுமாங்கிற அவசியம் கிடையாது. ரெண்டாவது, வெஜிடேரியன் சாப்பிட்றேன், நான் நல்லா வெஜ்ஜு தான், எனக்கு மனசுல கெட்ட எண்ணங்களா ஓடுது, அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் கடவுள்கிட்ட போய் வேண்டது நான் நல்லா இருக்கணும் இல்லை, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது, என்னை விட அவன் எப்படி முன்னேறிட்டான், அப்ப நீ வெஜ்ஜு சாப்பிட்டானே நான்வெஜ் சாப்பிட்டானே மனசுல சுத்தம் இல்லை இல்லையா? நீ நான்வெஜ் சாப்பிடு, மனசு சுத்தமா வச்சுக்கோ, வெஜ்ஜு சாப்பிடு, மனசு சுத்தமா வச்சுக்க, கடவுள்கிட்ட போ. கடவுள் யாரையுமே வேண்டான்னு சொல்லல. நீ வராத, நீ நான்வெஜ் சாப்பிட்டுருக்க எங்கேயா சொல்லியிருக்காங்களா? கிடையாது. ஆனா மனசு சுத்தமா வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்தான் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தையே என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இத கூட இவங்க சொன்னாதான் அதை ஏத்துப்பாங்க. கடவுளையும் எதுலயும் எடுத்தீங்கன்னா மனசு சுத்தமா இருக்கணும். மனசை சுத்தமா வச்சுக்கிட்டு என்கிட்ட வா. சுள்ளானுங்களா சும்மா கில்லி மாதிரி இருக்கிறானுங்களா?